வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். 2025ல வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு பப்ளிக் வந்து குடுக்கலாம். நெறைய பேர் வந்துட்டு ஸ்கேம் கால் வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா நெறைய நம்பருக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகுது. ஸ்கேம் கால். எப்படி சொல்றதுன்னா, இப்போ இன்டர்நேஷனல் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். அந்த இன்டர்நேஷனல் நம்பர்ல வந்துட்டு நான் பெங்களூர் டிராஃபிக் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுறேன். கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து பேசுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிகாம் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுறேன். இல்ல மும்பை சைபர் கிரைம்லேருந்து பேசுறேன். இல்லன்னா மும்பை ஆ ஃபெடெக்ஸ் கம்பெனிலேருந்து பேசுறேன். இந்த மாரி நெறைய கம்பெனிகிட்டேருந்து பேசுறேன். நெறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டேருந்து பேசுறேன். அந்த மாரி சொல்லி உங்களுக்கு வந்து கால் நெறைய வரும். இந்த மாரி காலும் எனக்கு ரீசென்ட்டா வந்திருக்கு. அந்த ரீசென்ட்டா வந்த கால் வந்துட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த வாய்ஸ வந்து கேட்டுக்கோங்க. நான் எப்படி வந்து அவங்கள வந்துட்டு டேக்கிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. Press number 9. This call will be connected to. ஹலோ. 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 Hello. யார் வேணும்? Sir, can you hear me, sir? This Yeah. call has been connected to State Bank of India Customer Service Department, sir. My name is Anil Kumar. How can I help you, sir? You only call me this number. So you received a call from our bank side, sir? Sorry, I received call from this number. Who are you? Okay. So your call has been just connected to State Bank of India Customer Service Department, sir. Okay. If your bank call you, there may be something important for you. Let me check in the system, sir. Before No. checking, can you please confirm your full name? Yes, sir. Tell me. Sir, you are calling from the State Bank of India. So you know my name, everything. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. இல்லைனா வந்துட்டு வேறு என்னாச்சும் ஒரு நம்பர்லேருந்து வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு +9 வந்து கிளிக் பண்ண சொல்லும். இல்லை 0 கிளிக் பண்ண சொல்லும். அதை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று கட் பண்ணிடுங்க. கால் வந்தோன்னே இந்த மாதிரி வந்ததுன்னா கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அது யார் என்ன ரீசன் சொல்லிட்டு இது பண்ண சொன்னாங்கன்னா, அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் அவங்க வந்து கேள்விகள் கேட்பாங்க உங்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. எனக்கு தமிழ் தான் தெரியும். நான் தமிழில் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து காலை கட் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. அவங்க வந்து வேறு மறு பேச்சை வந்து பேச மாட்டாங்க. வேறு எதுவும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னு சொன்னாவே கால் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அவங்க வந்து தமிழ்லேயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திட்டி தெரு மாதிரி வந்து தமிழில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ வந்துட்டு என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? 2வது என் பேர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். என் பேர் தெரியாமல் எப்படி வந்துட்டு உங்களால் கால் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் இன்கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா என் நம்பரை போட்டாவே வந்துட்டு என்னோடய மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்துடும். இல்லை வந்து டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி இருந்தாங்கன்னா என்னோடய நம்பர் போட்டாவே உங்களோட சிஸ்டத்துலேயே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அப்படியே வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா, எது இருந்தாலும் எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வேறு எந்த நம்பரில் இருந்தாலும் உங்களோட நம்பரை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு வந்து போலீஸ் வாரண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. போலீஸ் வாரண்ட் எதுனாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் கட்டணும், இல்லை உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், வாரண்ட் இஷ்யூ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த வாரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு வரணும்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு எஸ்பி மூலியமா கான்டாக்ட் பண்ணணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா, அப்போனா இங்கேருந்து இந்த எஸ்பி மூலியமா கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த எஸ்பி மூலியமா வந்து ப்ளஸ் இங்கே இருக்க உங்களோட லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த பர்சனை வந்துட்டு நான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொன்னால் மட்டும் இதை பண்ண முடியும். உடனே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியும் கூட்டின்னு போக முடியாது. ஓகே. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களோட அட்ரஸுக்கு வந்து ஒரு சம்மன் வந்திருக்கும். ஓகே. சம்மன்னா இந்த மாதிரி மனு ரசீதுன்னு சொல்லுவாங்க, இல்லை சம்மன்னு சொல்லுவாங்க. நிறைய லீகல் வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து சம்மன் உங்கள் அட்ரஸுக்கு வந்துருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அது இல்லாமல் கோர்ட் ஆர்டர் இல்லாமல் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. இந்த ஒரு ஜுடிஷியல் ரீசனை வச்சு நம்ம வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுவும் கோர்ட்டோட ஆர்டர் இல்லாமல் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இல்லை. இல்லைன்னா நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. உங்களோட எஃப்ஐஆர் காப்பி காமிக்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்திலலாம் போட மாட்டாங்க. ஓகேவா? எஃப்ஐஆர் காப்பி போடுறதுக்கு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஒரு எஃப்ஐஆர் காப்பி எப்படி வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்கேம் கால்லாம் நிறைய வரும். இந்த ஸ்கேம் கால்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து பயத்தில் வந்துட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்து
வந்து நெறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. 5,000 குடுக்குறாங்க, 10,000 குடுக்குறாங்க, 1,00,000 கூட குடுத்துருக்காங்க, 2,00,000 அந்த மாரி வந்துட்டு அவங்களோட இமேஜ் வந்து போயிடக்கூடாது. இந்த மாரி உங்க பையன் வந்துட்டு இந்த மாரி ஏமாத்தியிருக்கான், இல்ல உங்க பொண்ணு இந்த மாரி ஏமாத்தியிருக்காங்க, இல்ல நீங்க வந்துட்டு உங்க நம்பர் மிஸ்யூஸ் ஆயிருச்சு, நாங்க இந்த நியூஸ் சேனலுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டு நெறைய வந்துட்டு உங்கள வந்து பயமுறுத்துவாங்க. அதனால மோஸ்ட்லி அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு பீப்பிள் அத வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே. அதனால இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ப்ளஸ் உங்களோட சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்கள வந்துட்டு அவேர்னஸோட இருக்க சொல்லுங்க. எந்த கால் இருந்தாலும் இன்டர்நேஷனல் கால் வருது. இன்டர்நேஷனல் கால் வந்துட்டு ஏன் லோக்கல் பெர்சன் வந்துட்டு பேச முடியும்? ஒரு இந்தியா ஆளு வந்து எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு தைரியம் வரும். ஓகே. இந்த மாரி வந்து நம்மள ஏமாத்துறதுக்கோசரம் வராங்கன்னு. ஒண்ணு கால கட் பண்ணிட்டு போயிடணும். இல்ல வந்துட்டு கால அட்டெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு போர் அடிக்கும்போது நம்மளுக்கு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வேணும்னா அவங்க கூட வந்து நம்ம வந்துட்டு பேசின்னு இருக்கலாம். அவங்கள வந்து வெறுப்பேத்தலாம். அந்த மாரி பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அதையும் வந்துட்டு பண்ண சொல்லுங்க. ஆனா எதுக்கும் பயப்பட வேணாம். ஏன்னா இது வந்துட்டு வெறும் ஸ்கேம் கால் தான். உங்கள ஏமாத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏடிஎம் வந்துட்டு உங்க பின் கார்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கால் வரும். இப்போ வந்துட்டு ஒரு டெக்னாலஜியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி FedExலேருந்து கால் வந்தது. இந்த மாரி உங்களோட கொரியர் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. ட்ரக்ஸ் கொரியர். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்க கால் பண்ணியிருக்கோம். நீங்க இவ்வளோ அமௌண்ட் பண்ணணும். இல்லன்னா வந்துட்டு உங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நெறைய கால் வந்துருக்கு. இப்போ வந்துட்டு வேற டிஃபரண்ட் கால்லாம் வந்து நெறைய வருது. ந டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. 2வது டிராஃபிக் கான்ஸ்டபிள்லேருந்து வருது. ஏன் நெறைய பேர் ரீசென்ட்டா இப்போ வந்து கேரளால வந்துட்டு ஒரு ஆ போலீஸ் ஆஃபீஸுக்கே வந்துட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டு ஒருத்தர் வந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ மூலியமா நெறைய வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு மாரியே வந்துட்டு வீடியோ கால் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து காசு கேட்பாங்க. எது இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்ணி, நீ இதான் கேட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்றது நல்லது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு நம்பர் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும் உங்களோட லிஸ்ட்ல. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல அதான் அந்த மாரி கேட்டு நீங்க பண்றது நல்லது. அந்த மாரி நெறைய ஸ்கேம் கால்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து உஷாரா இருங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோட லிங்க்க வந்துட்டு நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டாவும், அவங்க நெறைய பேர் வந்து பார்த்து, அவங்க வந்து அவேர்னஸ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதெல்லாம் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. வேற எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்துட்டு விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.